வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, க்ரவுன் சொல்லுவாங்க. அதாவது பஸ்ஸில், ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வீல் கனெக்ட் ஆகிருக்க பேர் க்ரவுன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வீல் மூவ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி லோடட்லாம் வந்து இந்த க்ரவுன் தான் கனெக்ட் ஆகிருக்கும் பேக் வீலில். இதே ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த க்ரவுனே இருக்காது. டேரெக்டாக வந்து ஒரு ராட் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் பேக் வீல் மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த க்ரவுன் செட்டப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேக் வீலை ரொட்டேட் பண்ண முடியும். அதாவது பேக் வீல் மூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பேக் வீலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கீர் செட்டப் தேவை. அது வந்து இந்த க்ரவுன் உள்ளே இருக்கும். இது செட்டாக வந்து க்ரவுன் சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட்னா பேக் வீல் மூவ்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற எனர்ஜி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஃப்ரண்ட் வீலில் உங்களுக்கு இன்புட்டாக ஆகி உங்களுக்கு வந்து வீல் ரொட்டேட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. பேக் வீல் மூவ்மெண்ட்னா நீங்கள் கொடுக்குற எனர்ஜி கீர் பாக்ஸ் மூலிமா வந்து உங்களுக்கு சென்டர் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. சென்டர் ஜாயிண்ட் மூலிமா வந்து உங்களுக்கு க்ரவுனில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த க்ரவுனில் பார்த்தீங்கன்னா, சென்டரில் வந்து சென்டர் ஜாயிண்ட் கனெக்ட் ஆகிறதுல ஒரு பெரிய பல்செட் இருக்கும். அந்த பல்செட் ரொட்டேட் ஆகும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ராட் இருக்கும். அந்த ராட் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வீல் ரொட்டேஷன் ஆகும். லெஃப்ட் வீல் அண்ட் ரைட் வீலுக்கு தனித்தனியாக ஒரு ராடு வரும். அந்த ராடு ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வீல் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுற பாருங்க, இந்த மாதிரி கீர் செட்டப் தான் இருக்கும். சென்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீல் ஒன்று இருக்கும். இதான் மெயினாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டு தான் இருக்குது. பேரிங் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த இடத்துல ஒரு ராடு கனெக்ட் ஆகும். அதேமாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கம் ஒரு ராடு கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வண்டியோட செட்டப். அதாவது டாடா ஏசி அந்த மாதிரிலாம். இப்போ டாடா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் வீல் மூவ்மெண்ட் தான். ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்லாம் வந்து மேஜராக ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட் தான். பட் ஆனால் லோடட் வெஹிக்கிள் அதாவது பொலேரோ அந்த மாதிரி கார்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் வீல் மூவ்மெண்ட் வரும். பழைய அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் வீல் மூவ்மெண்ட் தான் வரும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரௌன் இருக்கும். இதெல்லாம் அம்பாசிடரோட செட்டப் தான். சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கம் ஒரு ராட் கனெக்ட் ஆகும். இந்த சென்ட்ரு பல்லு வந்து சுத்த சுத்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ராட் ரொட்டேட் ஆகும். இந்த இமேஜின் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொலேரோ காரோட பேக் வீல் இமேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா க்ரௌன். இந்த நான் காட்டின கீர் செட்டப் இது உள்ளே இருக்கும். இது வந்து லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராடு வந்து உள்ளே வரும். இல்லை ரைட்லேயும் அந்த ராடு உள்ளே வரும். இந்த சென்ட்ரு வீல் சுற்ற சுற்ற உங்களுக்கு வந்து இந்த ராடும் ரொட்டேட் ஆகும். அதாவது பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சரி, உங்களுக்கு எந்த பக்கம் நீங்கள் கீர் அப்ளை பண்ணி எனர்ஜி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். நடுவில் ஒரு சென்ட்ரு ஜாயிண்ட் வரும்னு சொன்ன பாருங்கள் ராடு. இது டேரெக்டாக கீர் பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். கீர் பாக்ஸில் ரொட்டேட் ஆகும்போது இந்த சென்டர் ஜாயிண்ட் ரொட்டேட் ஆகும். இந்த சென்டர் ஜாயிண்ட் ரொட்டேட் ஆகும்போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌனில் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும்போது மெயின் ஷாஃப்ட் வீல்ஸ் ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டிப்பாக ரொட்டேட் ஆகும். இது எல்லாமே பேக் வீல் மூவ்மெண்ட்டில் நடக்கிறது தான். ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட்டில் இதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலில் எனர்ஜி கொடுத்து வண்டி மூவ் ஆகும்போது பேக் வீல் ஆட்டோமேட்டிக்காக ஓடியார போகுது. அதனால் பேக் வீல் மூவ்மெண்ட்லாம் இது பேக் வீல் மூவ்மெண்ட் பொதுவாக லோடட் வெஹிக்கிள் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஹெவி லோடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் வீலில் உட்காரும்போது உங்களுக்கு வந்து பேக் வீல் மூவ்மெண்ட்டே ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வண்டி மூவிங் கிடைக்கும்போது. இந்த இமேஜின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் பாருங்கள். இது வந்து சென்டர் ஜாயிண்ட் ராடு பாருங்கள். இது வந்து க்ரீன் கலரில் வந்து ஷாஃப்ட் ஒன்று ஜாயிண்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்டர் ஜாயிண்ட் ராடுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டராக பெருசாக இருக்குது பாருங்கள் ரவுண்டாக. அது வந்து இந்த மாதிரி கீர் செட்டப் தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் ராடு வருதுல்ல, இது வந்து வீலுக்கு போகிறது. அந்த லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா, ராடு வந்து டேரெக்டாக வீலில் கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்போது வீல் மூவ்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். இந்த செட்டப் இமேஜின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும் இந்த இமேஜின் பார்த்தாலே. இப்போ காமிக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக இந்த நான் காட்டின பொலேரோ கார், அடுத்து 407 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்க்குற இமேஜ் எல்லாமே சின்னது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 407 அந்த மாதிரி காரில் இருக்கனால, அந்த மாதிரி வண்டியில் இருக்கனால, இதே ட்ரக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த கீர் செட்டப் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஜாயிண்ட் ராடே வந்து பெருசாக இருக்கும். உங்களுக்கு மூவ்மெண்ட் ஈஸியாக கிடைக்கணுன்றது தான் அந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய லாரிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திஷ்டி பொம்மை மாதிரி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஏதோ சும்மா ஒரு இமேஜிக்கு தான் இது பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு அது உள்ளே எதுவும் இருக்காது அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் இதுக்குள்ளே ஒரு கீர் செட்டப் நம்ம கீர் பாக்ஸில் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு கீர் செட்டப்பே இருக்கும். இது ஒரு பெரிய கீர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கீரை மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 2 பல்செட் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரிங் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ராடு கொடுத்துருப்பாங்க.
உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தா கிளியராக இருக்கும். இதை பாருங்கள், இந்த சென்டராக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு அந்த இதுதான் வந்து சென்டர் ஜாயின்ட்லேருந்து வர, அதாவது நம்ம கியர் பாக்ஸ்லேருந்து வர ஷாஃப்ட் ராடு. இது வந்து உள்ள கியர் பாக்ஸ்குள்ளே நடக்கிறது. இந்த மேலே சுற்றுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீலுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. இந்த இந்த சென்டர் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியும். இது வந்து 2-3 சுற்றும் போது தான் இந்த வீலில் ஜாயிண்ட் ஆகிற ராடு பார்த்திங்கன்னா கம்மியாக மூவ்மெண்ட் ஆகும். இது 3 சுற்றுற போது தான் இது ஒரு சுற்று வரும். அந்தளவுக்கு நம்ம சென்டர் ஜாயிண்ட்டு வேகமாக சுற்றும். சென்டர் ஜாயிண்ட் அதிக மூவ்மெண்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். சென்டர் ஜாயிண்ட் டேரெக்டாக வந்து அந்த க்ரௌண்டில் கனெக்ட் ஆகுது. இந்த சென்டர் ஜாயிண்ட் ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சென்டர் ஜாயிண்ட் ரொட்டேட் ஆகும்போது இந்த உள்ளே இருக்க கீர் செட்டப் கண்டிப்பாக மூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த மூவ்மெண்ட் கிடைக்கும்போது வீல் ரொட்டேட் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸெலாம் வந்து ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட் ஆகும்போது பேக் வீல் அப்படியே ரொட்டேட் ஆகி இழுத்துட்டு வருது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை, பேக் வீல் ரொட்டேட் ஆகும்போது தான் ஃப்ரண்ட் வீலே மூவ்மெண்ட் கிடைக்கும். நம்ம கார்லாம் அப்படி இல்லைங்க, ஃப்ரண்ட் வீல் தான் ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகும். இது ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட், பேக் வீல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் காரோட ஒரு இமேஜ் காமிக்கிறேன். காரில் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராடு தான் கனெக்ட் ஆகும். அதில் வந்து எந்த மூவ்மெண்ட் இல்லை. ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட் ஆகும்போது பேக் வீல் ஜஸ்ட் இழுத்துட்டு தான் வரும். இது ஒரு காரோட பேக் வீல் பாருங்கள். இதில் வந்து அந்த க்ரௌன்லாம் இருக்காது. நம்ம இந்த க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஆயில் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா கீர் பாக்ஸில் ஆயில் தேவை. ஏன்னா அந்த பல்செட் வந்து தேஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்மூத் மூவ்மெண்ட் கிடைக்கணும், கட்டாயிடக்கூடாதுன்றதுக்கு ஆயில் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இதுலேயும் ஒரு கீர் செட்டப்பே இருக்குது. இதுலேயும் ஒரு பெரிய பல் செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரிங், சின்ன 2 மூவ்மெண்ட் கீர் செட்டப்பு, அப்புறம் 2 ராட் கனெக்டிங். இதெல்லாமே ஒரு கீர் செட்டப் தான். இதுக்கும் ஆயில் ஊற்றுவாங்க. இந்த போல்ட் இருக்குது பாருங்கள், இந்த லெவல் தான் ஆயில் ஊற்றுவாங்க. இந்த போல்ட்டை கைட்டு தான் ஆயில் டிப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நியர்லி ஆஃப் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் கிட்ட ஆயில் பிடிக்கும். ஃபுல்லாலாம் ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க ஆயில் ஊற்றுவாங்க தெரியும், பட் ஆனால் ஃபுல்லாக ஊற்றுவாங்க அப்படின்பாங்க. ஃபுல்லாக ஆயில் நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 10 லிட்டருக்கு மேலே பிடிக்கும், 10-12 லிட்டர் பிடிக்கும். பட் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் இருந்தாலே போதும். ஜஸ்ட் அந்த கீர் வந்து மூவ்மெண்ட்டு போயிட்டு வரும்போது அதில் டச் பண்ணி போனாலே போதும் நமக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.